அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக, தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை போற்றுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த 10 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் புது பாராளுமன்றம் கட்டப்பட்டது. புது பாராளுமன்றம் கட்டி தமிழர்களுடைய நேர்மையான ஆட்சிக்கு, ஆட்சியினுடைய பரிபாலனத்திற்கு உதாரணம் புனிதமான செங்கோல் சோழர்கள் ஆட்சியில் பயன்படுத்தியது. அந்த செங்கோல் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்க வச்சிருந்தாங்க? யூபி அரசாங்கம், இந்த இண்டி கூட்டணிக்காரங்க வைத்திருந்தது அலகாபாத்தில் இருந்த அந்த மியூசியத்தில் கைத்தடி, அதாவது கைப்பிடி, அந்த வாக்கிங் ஸ்டிக் என்று எழுதி ஒட்டி வைத்திருந்தார்கள். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த செங்கோலுக்கு மரியாதை கொடுத்து தமிழ் வேதம் முழக்கங்கள் முழங்க, தமிழர்களுடைய பண்பாடோடு தமிழ் ஆதீனங்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்த தமிழ் ஆதீனங்கள் புடைசூழ பாராளுமன்றத்தை தொடங்கி வைத்தது. அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது யார்? திமுக காரங்க அவர்கள். அதே போல உலகத்தில் எங்க போனாலும் தமிழை, தமிழ் மொழியை, தமிழனுடைய பண்பாட்டை எடுத்து சொல்லி தமிழ்தான் உலகத்திலேயே சிறந்த மொழி என்று உலக நாடுகளுக்கு போய் பேசுறாங்க. ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து பேசல. அதே போல ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழக்கமிட்டது நம்முடைய பிரதமர் அவர்கள். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. இன்றைக்கு தோல்வியினுடைய விளிம்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். தோல்வி பயம் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறார். தாங்கள் தோற்றுவிடுவோம் என்ற அவர்கள் ரிப்போர்ட் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு பிரதமரை வந்து தமிழுக்கு நாம் இத்தனை செய்திருக்கிறோம், ஆனால் தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்றது, சமூக நீதி பற்றி பொய்யாக ஒரு பரப்புரையை சொல்லுவது. அதனால ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது. இங்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆனாலும் பயன்படுத்துறேன், அவர்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் வந்து ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நான் பலமுறை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய வேட்புமனு தாக்கல் நடந்த அன்னைக்கு நடந்த சம்பவமே ஒரு பெரிய உதாரணம். தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகள் இடத்துல நடந்து கொள்வது ஒரு வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாஃப்டான அணுகுமுறை, அவர்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பது. நாங்கள் கேட்டால் 2 நாளைக்கு அப்ரூவல் கொடுக்கறது இல்லை 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றது, இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணுங்கன்றது. ஆனால் இதெல்லாமே திமுகவுக்கு எதுவுமே பொருந்தாது. அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்யறது கிடையாது. சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல. அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும். அத்தனை பெட்டிகள் இருந்தது. தேர்தல் நேரங்க, ஜனநாயக நாடு, அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் நேர்மை தவறாமல், அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. தேர்தலை தேர்தலாக நேர்மையாக நடத்துங்க. ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அல்லது எதிர்கட்சிகளுக்கு சாதகமற்ற சூழ்நிலை நடந்து கொள்ளாதீர்கள். எல்லாரையும் ஒரே போல பாவித்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டும். சார், நேற்று ராசா என்ன சொல்றாரு, நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதில் வந்து இடி வந்து சீக்கிரம் வந்து பிடிக்க போறாங்க, அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், அந்த மாதிரி நேற்று வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து இதுக்கு நான் எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படி சொல்லிட்டு. மடியில கனம் இருந்தால் வழியில பயம். அதனால யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பயம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தினுடைய உளறல்களை தான் நீங்க நேற்று கேட்டிருக்கிறீர்கள்.